Hello everyone, welcome to the channel. This is Thambirati, software trainer at Future Tech Academy. ஓகே, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து எப்படி செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்டாப் அப்படி எனிதிங் ஏதோ ஒரு லொக்கேஷனில் போயிட்டு நியூவாக போயிட்டு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட ஃபோல்டருக்கு வந்து நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஸோ அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோல்டருக்கு நீங்கள் எனிதிங் இதனால நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ் ரெக்யூர்ட்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ என்னென்ன டூலாம் ரெக்யூர்ட் அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ல பைத்தான், அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸ் அண்ட் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சிஸ்டம்ல வந்து பைத்தான் இருக்கா ஸோ அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட வெர்ஷன் செக் பண்ணிக்கிறேன். ஸோ PY-hyphen வெர்ஷன் ஸோ அப்படிங்கிறத கமெண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணிட்டு ஓகே நம்மளோட வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெடி பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணிட்டு ஸோ அந்த பாத்துல இருந்து கமாண்ட் ப்ரோமா என்ன பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ PY-m அப்புறம் BNB ஸோ அந்த கமாண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு நேம்னாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜாங்கோ அண்ட் வந்து ஃபிளாஷ் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன நீடட் அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கம்பல்சரி வந்து நீடட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா இன்டர்நெட் வந்து மஸ்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ENB நம்ம என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் .env கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஆக்டிவ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளோட ENV ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டா வந்து பிப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இதுல வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். இந்த பிப் பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு தேவையான நீடடான எல்லா பேக்கேஜுமே நம்ம வந்து அடிஷனல் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு நீடட் வந்து ஜாங்கோவா. ஸோ இப்போ நம்ம பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படிங்கிற இந்த கமாண்ட் கொடுத்து ஜாங்கோ பேக்கேஜ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஜாங்கோ பேக்கேஜ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதான் முக்கியமான பார்ட். அப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட் எப்படி ரெடி பண்றதுன்னா ஸோ அதுவுமே கமெண்ட் மூலமா தான். அப்போ ஜாங்கோ கொடுத்துட்டு -admin அண்ட் வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க என்ன நேம் வைக்கணுமோ ஸோ நீங்க அந்த நேமா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறோம் ஸோ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியாச்சு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நேம் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே, இப்போ நீங்க இன்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுங்க CD கொடுத்துட்டு அதாவது சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் என்ன ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஓகே, ஸோ இப்போ மூவ் ஆன் பண்ணிட்டு இந்த லொக்கேஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் கோட் அண்ட் வந்து ஸ்பேஸ் இது டாட் ஓகே VS கோட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் செட்டப்ஸ்லாம் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் அதாவது நம்மளோட ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து நமக்கு பில்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பில்டிங் பைத்தான் ஃபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல நம்ம செட்டிங்ஸ் URLs வந்து ஃபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பிஃபோர் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நீடடான ஆப்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றது ஸோ அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க போயிட்டு அந்த 3 டாட்டை செக் பண்ணீங்கன்னா டெர்மினல்ல போட்டு நியூ டெர்மினல் வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல நீங்க PowerShell யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் கமாண்ட் ப்ராம்ப்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த டவுன் ஆரோ செக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமாண்ட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் ஆப்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அப்ப ஆப் ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஜாங்கோ கொடுத்துட்டு இது சேமஸ் கமாண்ட் தான் Django-admin அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆப்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் ஆப் கொடுத்துட்டு ஆப்போட நேம் என்ன கொடுக்க போறோம் பேக் எண்ட். இப்போ நீங்க பேக் எண்ட் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் நம்மளோட ப்ராஜெக்ட் செக்ஷன்ல நம்மளுக்கு பேக் எண்ட் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ஆப் அப்போ Django-admin ஸ்டார்ட் ஆப்னு கொடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு ஆப்போட நேம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன ஆயிரும் ஆப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா?
ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 2 ஆப்பையுமே நம்மளோட செட்டிங்ஸ் ஃபைல்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி 2 ஆப்ஸ் வந்து என்னோட ப்ரௌசர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்ப செட்டிங்ஸ்ல போயிட்டு இனிஷியலைஸ்ட் ஆப் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ செக்ஷன்ல போயிட்டு நம்ம என்ன ஆப் தான் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிளா டபுள் கோட்ஸ்குள்ள பேக் எண்ட் அப்படின்னு ஆர் ஃபெண்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு அனதர் ஆப்போட நேம் என்ன பண்ணுங்கன்னா இங்க வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து Django ஆப்ஸ் வந்து எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து செட்டப் பண்றது அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே டீட்டெயிலா பார்க்கலாம். ஹாய் கைஸ், மை செல்ஃப் தாயன்பன் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில் ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து யூஎக்ஸ், ஃபிலிமோரா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டன் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயும் உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.